கூட்டணிக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் விசிக துணை பொதுச் செயலாளர் ஷானவாஸ் அது தொடர்பான அந்த நேரலையை பார்த்து வருகிறோம். திமுக ஏற்பாடு செய்த மேடையில் ஏறி தாவேக மீது விமர்சனங்களை வீசியிருக்கிறார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஷானவாஸ் அவர்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் அவர்களிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு சர்ச்சையான பேச்சை வச்சிருக்காரு. அதாவது ஆட்சிகள் மாறிடுச்சு, காட்சிகளும் மாறிடுச்சு, ஆனா அதுக்காக கொள்கைகளை மாற்ற முடியுமா அப்படின்னு பேசியிருக்காரு. தொடர்ந்து அவர் தற்போது தாவேக கூட்டணியில இருக்கக்கூடிய நிலையில தற்போது தாவேகாவுக்கு எதிரான பேச்சா அதை எடுத்துக்கலாமா, அல்லது விசிகாவோட தாவேகாவுக்கு அந்த நெருக்கமான சூழல் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? பிரியங்கா வணக்கம். விசிக தாவேகா உறவு என்பது சிக்கல் இல்லாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ் அவர் மட்டும்தான் சற்று மாறுபட்ட கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார். அந்த கருத்துக்கள் தான் தற்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இந்த விசிக தாவேகா கூட்டணி அமைந்ததை அவர் விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் திமுகவிற்கு ஆதரவான மனநிலையில் தான் அவர் இருக்கின்றார். அதனால்தான் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை தொலைக்காட்சி பேட்டிகளிலும் திமுகவினுடைய மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். மிக சமீபத்தில் கலைஞருடைய நினைவு நாள் போனது. அதில் கூட சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு திமுகவிற்கு ஆதரவான சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டது, அதற்காக நாம் என்ன கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியுமா? தொடர்ந்து 3 மாதங்களுக்கு முன்பு திமுக ஆட்சியை புகழ்ந்து பேசினோம். கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டு பாராட்டி பேசினோம். இந்தியாவிலேயே சிறந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று பேசினோம். அதை எப்படி 3 மாதங்களில் நான் மாற்றி பேச முடியும்? சில பேர் மாற்றி பேசலாம், என்னால் அப்படியெல்லாம் பேச முடியாது என்று அவர் அப்படி செய்தால் அது ஒரு மலிவான அரசியல் என்றும் அந்த மலிவான அரசியலை ஆலூர் ஷானவாஸ் செய்ய மாட்டான் என்றும் அவர் பேசியிருக்கின்றார். அந்த பேச்சுக்கள் தான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர் பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய காணொலிகளை எடுத்து திமுகவினர் கொண்டாடி வருகின்றார்கள். அதே நேரத்தில் தாவேகாவினர் இது கூட்டணிக்குள் செய்யக்கூடிய நியாயமான விஷயமா? நாம் ஒரு கூட்டணியில இருக்கும் போது எதிர்க்கட்சி மேடைகளில் தோன்றி இப்படி ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்து பேசுவது ஏற்புடையதா என்ற பொருளிலே சமூக வலைதளங்களில் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. மற்றொரு கோணத்திலும் அந்த விஷயத்தை அலசுகிறார்கள். என்னவென்றால், தற்போது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஓராண்டுக்கு முன்பு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தார். அவர் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அங்கு இருந்தபோது ஆனந்த விகடன் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று திமுகவிற்கு எதிரான சில கருத்துக்களை தெரிவித்தார். தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தெரிவித்து வந்த போது அது எப்படி கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டே ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்யலாம், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று அக்கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு விளக்க கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதாவது விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று. அதாவது நீங்கள் எதற்காக திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறீர்கள், இது திட்டமிட்ட செயலா, உள்நோக்கத்துடன் இருக்கிறதா என்ற பொருள் எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டு இதற்கு விளக்கம் வேண்டும் என்று அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே ஒரு 6 மாத காலம் நீக்கி வைப்பதாக எல்லாம் அந்த காலத்திலே அந்த பல்வேறு தகவல்கள் வெளிவந்தது. எனவே ஆதவ் அர்ஜுனாவிற்கு ஒரு நியாயம், அதே போல ஆலூர் ஷானவாஸ்க்கு ஒரு நியாயமா என்று கேள்விகளை கேட்கிறார்கள். அதாவது ஒரு கூட்டணியில இருக்கும் போது அந்த கட்சிக்கு நியாயமாக அந்த கட்சியினுடைய கொள்கைகளை ஆதரித்து பேசுவதுதான் ஒரு கூட்டணி தர்மமாக இருக்கும். நேரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை ஆதரித்து பேசுவது, நேரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மேடையில் தோன்றி அந்த கட்சியை பற்றி புகழ்ந்து பேசுவது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? இதே விஷயங்களை முன்னெடுத்த ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு தண்டனையும், ஆனால் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லாத சூழல் இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் பலரும் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் விளக்கம் கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. ஆனால் அதற்கு அவர் எந்த பதிலும் கொடுக்கவில்லை என்றும் தகவல் கிடைக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தகவலின்படி ஆலூர் ஷானவாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே அவர் திமுகவிற்கு செல்லக்கூடிய மனநிலையில் இருக்கின்றார்
என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. இதை மனதில் வைத்துதான் திருமாவளவன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு கடலூரிலே தொடர்ந்து சில விஷயங்களை பேசினார். விசிகாவை அழிக்க பார்க்கிறார்கள், என்னுடைய தலைமைத்துவத்திற்கு கேள்வி எழுப்பக்கூடிய வகையிலே செயல்பாடுகள் சில இடங்களில் அமைகிறது என்றெல்லாம் பூடகமாக சில விஷயங்களை அவர் பேசினார் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே திருமாவளவன் அவர்கள் ஆளூர் ஷானவாஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கும் எண்ணத்திலே இல்லை என்றும், அவராக கட்சியை விட்டு சென்றால் அதை பொருட்படுத்த போவதில்லை என்ற பொருள் இருப்பதாகவும், ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் அவராக கட்சியை விட்டு நீக்கினால் திமுகவிற்கு சென்று விடலாம் என காத்திருப்பதாகவும் சில தகவல்கள் உலா வருகின்றது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே தற்போது விடுதலை சிறுத்தைகள் தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில் ஆளூர் ஷானவாஸ் அவர்களுடைய தொடர்ச்சியான பேட்டி, அவர்களுடைய அந்த பேச்சு என்பதெல்லாம் தொடர்ந்து இந்த கூட்டணிக்குள் சிக்கலை அல்லது ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்பதுதான் தற்போது இரண்டு கட்சி வட்டாரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக இருக்கிறது. பிரியங்கா.